ஹலோ ஹால் வெல்கம் டு அமலா ஃபேஷன். மேக்ஸி ட்ரெஸ் தைக்க 2.5 மீட்டர் நான் ரயான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ அது வந்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். நமக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு 2 ஓப்பன் சைடு ஒரு ஃபோல்டிங் சைடு இருக்கும் ஓகேங்களா. நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் சைடு இருக்கணும். ட்ரெஸ்ஸோட ஃபுல் லென்த் வந்து 43.5 இன்ச்சஸ் இருக்குது. இவ்வளோ தான் லென்த்து. இதை வச்சு தான் நான் ட்ரெஸ் தைக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட வேஸ்ட் லென்த் எடுத்துக்கலாம். வேஸ்ட் லென்த் வந்து 14.5 இன்ச். வேஸ்ட் ரவுண்ட் வந்து 10 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 + 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கானது நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்கும் ஷோல்டரும் 7 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து க்ளோஸ்டு நெக்கு காலர் நெக்குங்கிறதுனால நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஆம்கோலோட லென்த்து 7 இன்ச். நீங்கள் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா நெக்கு ஷோல்டர் எவ்வளோ வருதோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 + 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட கர்வ் லைன் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. க்ளோஸ்டு நெக்காக இருந்தால் 1.5 இன்ச் சொல்லியிருக்கேன். ஸோ 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வித்து 3.5 இன்ச் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நான் எதுவும் நெக்கு கட் பண்ணல. ஸோ ஃப்ரண்ட் ஆம்கோல் கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் உள்ள மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி கர்வ் லைன் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் விட்டுட்டு அங்கேருந்து ஆம்கோல் ரவுண்டு 9 இன்ச் மார்க் பண்ணி அலவன்ஸ் விட்டு நீங்கள் வேஸ்ட் ரவுண்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம 36, 38 இந்த 2 சைஸ் உள்ளவங்க இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 36 இருக்கவங்க கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. 38 இருக்கவங்களுக்கு இது கரெக்டான அளவு ஓகேங்களா. அவ்வளோதான், இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து பேக் பார்ட் மட்டும் தனியாக எடுத்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம ஆம்கோல் ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணுவோம் இல்லையா, அது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக் இது வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு 4 இன்ச் பாக்ஸ் போட்டு கர்வ் லைன் கொடுத்துக்கோங்க. ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிவிட்டு இது நான் சென்டரில் ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன் ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துருவேன். இதில் பாதி தான் கட் பண்ணியிருக்கேன். 4 இன்ச் தான் கட் பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருக்கேன். பட் ஆனால் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருவேன். இதில் ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் அந்த ஐடியா வந்தது. ஸோ அதனால் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிட்டோம். அடுத்து பேக்கில் வந்துட்டு 1 இன்ச் டவுன் வச்சு 1 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் நெக்கு கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ண போய்டும். அந்த 1/2 இன்ச் காலர் சுற்றிக்கும் வரதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ்டு நெக்காக இருந்தால் நம்ம ஷோல்டர் ஸ்லோப் கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகேங்களா. நம்ம வேஸ்ட் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் எக்ஸஸாக ஃபேப்ரிக் இருந்தது இல்லையா, அதில் தான் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். எனக்கு ஸ்லீவ் ஒரு சைடு ஃபோல்டிங் இன்னொரு சைடு ஜாயின் போடுற மாதிரி வந்திருந்தது. ஸ்லீவ் லென்த் அதில் எவ்வளோ இருக்கோ நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நான் இதில் 15 இன்ச் எடுத்திருக்கேன். டவுன் வந்து 4 இன்ச் வச்சு நான் அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் ஆம்கோல் வந்து நான் ட்ராப் பண்ணிட்டு கீழே ஸ்லீவ் ரவுண்டு கிட்ட 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடும். நீங்க பாருங்க, இப்போ ஸ்லீவ் வந்து நார்மலா தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஆனா, நான் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 2, 3 ப்ளீட்டட் வச்சுட்டு நான் வந்து பஃப் கை மாரி நான் ஸ்டிச் பண்ண போறேன். ஃபைனல் லுக் நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் அவ்வளோதான். இந்த பாட்டம் இருக்குல்ல, இத அப்படியே வந்து ஃப்ளீட் வச்சு பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணிட்டா நமக்கு மேக்ஸி ரெடி அவ்வளோதான். இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்ல வந்து கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ரண்ட்ல யோக் பார்ட்டுக்கு மட்டும் நான் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே பாட்டம்க்கு லைனிங் யூஸ் பண்ணல. ஸோ நெக் லைன் சுத்திக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மேல லைனிங் இருக்கு ஓகேங்களா. எதுவும் அடிச்சுலாம் திருப்ப வேணாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடுல லைனிங் இருக்கு ஓகேங்களா. இது காலர் வச்சு ஸ்டிச் பண்றதுனால நீங்க காலர் இல்லாம வெறும் ரவுண்ட் நெக்கா ஸ்டிச் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் நெக் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க டர்ன் பண்ணிட்டு நீங்க மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸஸா உள்ளத நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அந்த ஷோல்டர் ஸ்லோப்லாம் கரெக்டா அந்த டவுன் வச்சு நீங்க லைனிங்கோட ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதேமாரி இன்னொரு ஹாஃபையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி ஹூக் அண்ட் லூப் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாரி தான் 2 இன்ச் வித்ல ஸ்ட்ரெயிட் ஃபேப்ரிக் எடுத்து ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்புனா ஹூக்கு மாற்றாயிடும் ஓகேங்களா. டர்ன் பண்ணிட்டு இது மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச் போட்டுட்டு கீழே எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம கீழேயும் மேலேயும் ஃபினிஷ் பண்ணல. ஸோ கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ண லைன் மேலேயே இந்த ஃபோல்டிங் வச்சு ஸ்டிச் பண்ணால் நமக்கு ஹூக் மாற்ற இடம் ரெடி ஆகிடுச்சு. அதேமாரி நம்ம ஹூக்கு ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்து அதே 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. டர்ன் பண்ணி மறுபடியும் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு இதை ஃபோல்ட் பண்ணி ராங் சைடு டர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டா நம்ம ஹூக் மாட்டுற இடமும் நமக்கு ரெடி ஆகிடும் ஓகேங்களா. நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு இதுக்கு மேலே பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன். அந்த லுக் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஒரு பட்டன் வச்சா இதில் தெரியவே இல்லை, அதனால் நான் பட்டன் வைக்காம ஹூக்கே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேக் பார்ட் வந்து லைனிங் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக் வந்து கரெக்டான அளவு இருக்குது. ஸோ அதனால் லைனிங் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா.
இதுவுமே மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு மேல லைனிங் இருக்கு ஓகேங்களா? ஸோ சுத்திக்கும் வந்து நம்ம ஸ்ட்ரெய் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதுல நம்ம கரெக்ட்டா நம்ம மெஷர்மென்ட் மாறக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்டர் ஸ்லோப் குடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த இடத்துல தான் மாறும். ஸோ நீங்க கரெக்ட்டா வச்சுட்டு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. பிகினரா இருக்கவங்க பெல் பின் போட்டு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. இல்லன்னா உங்களுக்கு சுருக்கம்லாம் வந்துரும். கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. சுத்திக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸஸா உள்ள ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துரலாம். கட் பண்ணிட்டா பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாரி ஃப்ரண்ட் பார்ட் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து கரெக்ட்டா அந்த 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்ல ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. 2 சைடுமே 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணி 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஷோல்டர் ஜாயின் பண்ணா ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்குள்ள 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் எக்ஸஸா இருக்கும். அதையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம காலருக்கு வந்து மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம். இல்ல காலர் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். பாதி தெரிஞ்சு தெரியாம இருந்ததுனால நான் அத ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு டபுளா ஃபோல்ட் பண்ணதுல 9.3 இன்ச் இருக்கு. அந்த 9.3 இன்ச்சுக்கு வந்து நான் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி காலர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். காலருக்கு டீட்டெயில்டா நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இப்ப நீங்க பார்க்குற ஃபூட்டரோட நேம் வந்துட்டு பீக்கோ ஃபூட்டர். ஓகேங்களா? இந்த ஃபூட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம சர்க்கிள் அம்பர்லா கட்லாம் நம்ம கட் பண்றோம் இல்லையா? அதுக்கு இந்த ஃபூட்டர் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பீக்கோ ஃபூட்டர்ன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாட்டம்ல வந்துட்டு நான் மேல சைடு வந்து ஃப்ளீட் வைப்போம் இல்லையா? அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி, இதில நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதில நார்மலா நான் ஃபோல்ட் பண்ணாம, இதில நான் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு தின்னா இருக்கும். கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ரைட்ஸ் மேலேயே வச்சு நான் ஸ்டிச் பண்ண போறேன். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாரி வச்சு ஸ்டிச் பண்ணி நம்ம டர்ன் பண்ணுவோம். இப்போ ரைட் சைடு ராங் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுக்கு மேல அப்படியே இப்போ இதுக்கு மேல ஃப்ளீட் வர மாரி வைக்க போறேன். உள்ளக்க இன்விசிபிளா ஃப்ளீட் இல்லாம விசிபிளா தெரியிற மாரி ஃப்ளீட்ஸ வச்சு நான் ஸ்டிச் பண்ண போறேன். ஓகேங்களா? குட்டி, குட்டி ஃப்ளீட்ஸா வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பெல்லி ஃபேட் அதிகமா இருக்கும். ஸோ, அதனால நான் இப்படி எனக்கு மேல கேதர்ஸ் வந்தா, எனக்கு அந்த இடம் கொஞ்சம் டிசைனாவும், பெல்லி ஃபேட் தெரியாமலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்லிம்மாவும் தெரியும். ஸோ, அதுக்காக நான் இந்த மாரி தான் என்னோட மேக்ஸி ட்ரெஸ் எல்லாமே நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணிப்பேன். குண்டா இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் ஓகேங்களா? ஒல்லியா இருக்கவங்க, நீங்க வந்து யூசுவலா நீங்க எப்படி ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாரி நீங்க ஃப்ளீட்ஸ் வச்சு நீங்க டர்ன் பண்ணும்போது, அது உள்ளக்க போயிடும் இல்லையா அந்த ஃப்ளீட்ஸு. ஸோ, அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் ஃபேட்டா தெரிவீங்க. ஒல்லியா இருக்கவங்க குண்டா இருக்கவங்க இந்த மெத்தட்ல ஸ்டிச் பண்ணீங்கன்னா, அழகாவும் இருக்கும். ஒல்லியா நீங்க அழகா இருப்பீங்க. ஸோ, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதேமாரி நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காலர் ட்ரெஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எனக்கு போட்டுக்கிறேன். காலர் ஆக்சுவலா நான் லைக் பண்ணவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது. நான் போட மாட்டேன் ஃபேட்டா தெரிவேன்னு. இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ஸ்லிம்மா எனக்கு ரொம்ப அழகா ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃப்ளீட்ஸ்லாம் பாருங்க வெளியே தெரியுது. அழகா இருக்கும் ஓகேங்களா? ஸோ 2 சைடும் இந்த மாரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ளீட்ஸ் வச்சு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்துட்டு இப்போ ஒரு சைடு நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அதேமாரி இந்த சைடு வரும் இல்லைங்களா? இந்த 2த்துக்கும் நடுவுல எக்ஸஸா இருக்க ஃபேப்ரிக் வந்து நான் ஷோல்டர் கிட்ட ப்ளீட்டடா வச்சுக்க போறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. இங்க இருந்தது குட்டி, குட்டி ஃப்ளீட்ஸா ஷோல்டர் கிட்ட ஒரு 4 ப்ளீட்ஸ் வர மாரி நான் வச்சிருக்கேன். அதுவும் ஒரே டைரக்ஷன்ல அங்கருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது, நம்ம சைடும், இங்கருந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட் சைடும் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரே டைரக்ஷன்ல நான் ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணும்போது அதோட லுக் இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். அங்க பஃப்ன்னு இல்லாம லைட்டா ப்ளீட்டட் இருக்கிற மாரி இருக்கும். நல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் வந்து எண்டுல ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் கிட்ட வந்துட்டு டபுள் போன் 1/2 இன்ச்ல டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இங்க ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஸ்லீவ் ரவுண்டு கிட்ட கொஞ்சம் அழகா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்லீவ் ரவுண்டு, ஹார்ம்கோல் ரவுண்ட், வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டிச் பண்ணிட்டு வந்தா, நமக்கு மேக்ஸி ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸ்லீவ் ரவுண்டு நான் 6 இன்ச் வச்சிருக்கேன். ஹார்ம்கோல் ரவுண்டு 9 இன்ச் வச்சிருக்கேன். வேஸ்ட் ரவுண்டு 9 இன்ச் வச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் கொஞ்சம் லூஸா போடுறதுனால 9 இன்ச் வச்சிருக்கேன். நீங்க இல்லன்னா 8.5 இன்ச் வச்சுக்கோங்க. பெர்ஃபெக்ட்டா எல் சைஸ்காரங்க நீங்க போடுறீங்கன்னா, வேஸ்ட் ரவுண்டு வந்துட்டு ஒன் சைடு நான் சொல்றேன். ஒன் சைடு 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா நான் கீழ ஸ்டிச் பண்ணிட்டு வந்துர்றேன். கீழ வந்து பாட்டம்ல வந்து 1 இன்ச் அலவன்ஸ் இருக்க மாரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன்.
ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸா உள்ளதெல்லாம் கட் பண்ணிட்டு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஏன்னா, இதில த்ரெட் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் நீங்க வந்து அந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் பிரிஞ்சு வந்துரும். நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்க ட்ரெஸ்ல இந்த ப்ராப்ளத்த நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க ஓவர்லாக் போடுங்க. அப்படி இல்லைன்னா, பிங்கிங் சிசர் வாங்கி ஜிக்ஸாக் சிசர் சொல்லுங்க. இல்லைன்னா பிங்கிங் சிசர். 2 2மே ஒரே நேம் தான். இது வாங்கி நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா, ஜிக்ஸாக் ஷேப்ல கட் பண்ணும்போது அந்த த்ரெட் வராது. ஓகேங்களா? அடுத்து வந்து கீழ ஃபுல்லா சர்க்கிள் வந்து ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபைனல் லுக் இதுதான் பாருங்க. ஸ்லீவ் பஃப் எப்படி அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கலர் ட்ரெஸ் நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. என்னோட டாட்டர்ஸ் எல்லாமே "நல்லாயிருக்கு, சூப்பரா இருக்குமா" அப்படி சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வேஸ்ட் கிட்ட பாருங்க. அந்த ஃப்ளீட்டட் வச்சிருந்தேன் இல்லைங்களா? அது எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா ஒரு வாக் வந்திருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.